ரைட். ஸோ செமிகண்டக்டரோட லெக்சர் 1ல் நம்ம இருக்கோம். செமிகண்டக்டர்ஸ். சார், இந்த லெசனோட இம்பார்ட்டன்ஸ் எல்லா வருஷமும் நீட் ஃபிசிக்ஸ் குறைந்தபட்சம் 3 கேள்வி எல்லா வருஷமுமே எடுத்துப்பாரு. ஒன்று லாஜிக் கேட்ல ஒரு கொஷின் இருக்கும், பேசிக் செமிகண்டக்டர்ல ஒரு கொஷின் இருக்கும், பிஎன் ஜங்ஷன் டயோட்ல ஒரு கொஷின் இருக்கும். இந்த லெசன் படிக்கிறது என்ன சொல்றது, உனக்கு பிடித்தமான வேலையை செய்யறதும் இந்த லெசன் படிக்கிறதும் ரெண்டும் ஒண்ணுதான். உனக்கு பிடித்தமான வேலைன்னா உனக்கு என்ன வேலை பிடிக்குதோ அந்த வேலையை எவ்வளோ ரசிச்சு செய்வீங்களோ அதே மாதிரி இந்த செமிகண்டக்டர் படிக்கிறதும் அவ்வளோ ஈஸின்னு வச்சுக்கோங்களேன். 3 கொஷின். என்ன சொல்றது, ஆபத் பாந்தவன் ஒரு வார்த்தை இருக்குல்ல தமிழ்ல, அந்த மாதிரி நம்மளை காப்பாற்ற போற லெசன்ல இந்த லெசன் தான் ரொம்ப முக்கியமான லெசன். எனக்கு ரொம்ப பிடிச்ச லெசன். ரேங்க் 1 கொடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ இந்த லெசன் காசு கொடுத்து உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லிச்சா சார்னு கேட்காது. உண்மையாலுமே இந்த லெசனோட இம்பார்ட்டன்ஸ் ஒரு காலேஜ்ல இருந்து இன்னொரு காலேஜுக்கு மாற்ற முடியும், கீழே இருந்து மேலே. அதே மாதிரி ஒரு கொஷின்ல டிராப் ஆகிறோன்னு கொண்டு வந்து கரை சேர்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு துடுப்பு மாதிரியான ஒரு லெசன் வச்சுக்கோங்களேன். எப்படி ஒரு ஓடத்துக்கு ஒரு துடுப்பு ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி நீட் ஃபிசிக்ஸ் செமிகண்டக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். ரொம்ப ஈஸி, அதே நேரத்தில் வெயிட்டேஜும் ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் இவ்வளோ பில்டப் இந்த லெசனுக்கு. ரைட்டா? ரைட். ஸோ செமிகண்டக்டர் பேர்லேயே ஆன்சர் இருக்கு. பார்ஷியலி கண்டக்டர், பார்ஷியலி இன்சுலேட்டர். சார், எங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் படிச்சிருக்கோம் கண்டக்டர்னா என்னன்னு தெரியும். நல்லா கண்டக்ட் பண்ணா கண்டக்டர்ஸ், சுத்தமாக கண்டக்ட் பண்ணலைன்னா இன்சுலேட்டர்ஸ், சுத்தமாக கண்டக்ட் பண்ணலைன்னா ஒரு நிமிஷம், பென் ரொம்ப மக்கார் பண்ணது. ஓகே, நல்லா கண்டக்ட் பண்ணா கண்டக்டர்ஸ், சுத்தமாக கண்டக்டே பண்ணலை அப்படின்னா அதுக்கு பேரு இன்சுலேட்டர். ரெண்டுத்துக்கும் நடுவில் இருந்தா இதுக்கு பேரு செமி கண்டக்டர். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி லைஸ் பிட்வீன் conductor and insulator. What is semiconductor? Electrical resistivity rho. எல்லாரும் 10th படிச்சிருப்பீங்க, 12th படிச்சிருப்பீங்க. rho rho வேணும்னா RA/L. ரோன்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி. இந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி கண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் நடுவில் இருக்கும். சரியா புரியல. கண்டக்டரோடது 10⁻⁻⁴ இருந்து 10⁻⁸ ஓம் மீட்டரா இருக்கும். இந்த நம்பர் மட்டும் ஜஸ்ட் படிச்சுக்கோங்க. 10⁻⁻⁴ இருந்து -8 ஓம் மீட்டரா இருக்கும். -4 இருந்து -8 ஓம் மீட்டரா இருக்கும். இன்சுலேட்டரோடது ரொம்ப அதிகமா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். 10⁻11 இருந்து 10⁻16 வரைக்கும் இருக்கும். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் செமிகண்டக்டர் ஒரு மைனஸ் வேல்யூ இருக்கும், ஒரு பிளஸ் வேல்யூ இருக்கும். இப்படி இருந்ததுன்னா இதுக்கு பேர் செமிகண்டக்டர். ஃபுல்லா ரொம்ப ரொம்ப கம்மியா ரெசிஸ்டிவிட்டி 10⁻⁻ இருந்ததுன்னா கண்டக்டர். ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப கம்மியா இருந்தா தான் நம்ம கண்டக்டர். கண்டக்டிவிட்டி நல்லா இருக்கும், ரெசிஸ்டிவிட்டி கம்மியா இருக்கும். இன்சுலேட்டர் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் ரெசிஸ்டிவிட்டி, அதனாலதான் இன்சுலேட்டர் கண்டக்டே பண்ணாது. செமிகண்டக்டரோட ரெசிஸ்டிவிட்டி 10⁻⁻2 to +4 ஓம் மீட்டர், +4 ஓம் மீட்டர். அப்போ இந்த 3 லைனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் செமிகண்டக்டர்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, சரி, கண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஆள் தான் செமிகண்டக்டர். The electrical resistivity lies between conductor and insulator. This is known as semiconductor. அதோட வேல்யூஸை மறக்காம படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட்டா? அடுத்தது, போன வருஷத்துக்கு முன்னாடி 2023ல கேட்ட ஒரு கொஷின். 2023ல ரைட் பார்த்துருவோமா? இந்த கிளாஸ் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் பாருங்க. 3 நாள் கிளாஸ் மிஸ் பண்ணிடாது. செமிகண்டக்டர் என்னன்னு கேட்டுரும். கண்டக்டர், கண்டக்டர்னா உனக்கு நல்லா தெரியும், டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும். எல்லாரும் படிங்க என் கூடவே. ஃபார் கண்டக்டர் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். அதனால இதுக்கு பேர் என்னன்னா பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். அப்ப கண்டக்டர் என்ன கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்கன்னா பாசிட்டிவ்னு சொல்லணும். ஏன்னா ஒன்னு அதிகமான இன்னொன்னு அதிகமா இருப்பாரு. கண்டக்டர் பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். இந்த கொஸ்டின் 2023 ஓடது. கண்டக்டர்ல டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும், பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். இன்சுலேட்டர் அண்ட் செமிகண்டக்டர், கிட்டத்தட்ட இன்சுலேட்டரும் செமிகண்டக்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்சுலேட்டர்லயும் செமிகண்டக்டர்லயும் உங்களுக்கு தெரியுமா, டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ஹீட் ஆக அங்க இருக்கக்கூடிய பாண்டு உடையும். பாண்டு உடைஞ்சதுன்னா ஃப்ரீ எலக்ட்ரான் கிடைக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான் வந்துச்சுன்னா ஓட ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்க, டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிரும், கண்டக்டன்ஸ் அதிகமாகும். ஜின்னா கண்டக்டன்ஸ்,
நல்லா கண்டக்ட் பண்ணா கண்டக்டன்ஸ். அப்ப டெம்பரேச்சர் அதிகமாகும் பொழுது ரெசிஸ்டன்ஸ் குறையும். நமக்கு கண்டக்டன்ஸ் பத்தி கவலை இல்லை, டெம்பரேச்சருக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கு தான் பிரச்சனை. டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும். கண்டக்டர் பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னு கத்துக்கணும். செமிகண்டக்டரும் இன்சுலேட்டரும் டெம்பரேச்சர் அதிகமான ரெசிஸ்டன்ஸ் குறையும். அதனால படிச்சுக்கோங்க, நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஒன்றும் இல்லை, இது நெகட்டிவ் ஆல்ஃபா, இது பாசிட்டிவ் ஆல்ஃபா. ஆல்ஃபா தான் இங்கே டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லி கொடுத்துருக்கேன், நாளைக்கு வந்ததும் கேட்பேன், பதில் சொல்லணும். கண்டக்டரோட கோஎஃபிஷியன்ட் சைன் பை பாசிட்டிவ். இன்சுலேட்டரும் செமிகண்டக்டரும் நெகட்டிவ் சார். ஏன் நெகட்டிவ்? டெம்பரேச்சர் அதிகமான ரெசிஸ்டன்ஸ் குறையும். ரைட்டா? ஆலன் மாடல்ல 2வது கொஸ்டின் இருக்கும். ரைட். ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் ஃபுல்லாக நம்ம பேசிட்டோம். உங்களுக்கு தெரியுமா 0 கெல்வின்? 0 கெல்வின்லன்னா இது ஓகே கிடையாதுப்பா. 0 கெல்வின் சைஃபர். 0 கெல்வின் 0 கெல்வின் 0 கெல்வின்ல செமிகண்டக்டர் என்னவா ஆக்ட் ஆகும்? உங்களுக்கு நல்லா தெரியும், 0 கெல்வின்ல ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடும். ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா there is no free electron to conduct electricity. At 0 Kelvin, semiconductor act as a conductors. Sorry, தப்பு பண்றேன். 0 Kelvin, semiconductor act as a insulator. by என்னோட மிஸ்டேக் தான். At 0 Kelvin, semiconductor acts as a insulator. படிங்க. 0 Kelvin என்ன ஆகும் தெரியுமா? செமிகண்டக்டர்ல இருக்கிற ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடும். ஃப்ரீஸ் ஆகி அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சி போயிடும். அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்காது, கண்டக்ஷன் நடக்காது, செமிகண்டக்டர் இன்சுலேட்டரா மாறிடும். அப்ப எப்பதான் சார் செமிகண்டக்டர் கண்டக்டரா மாறும்? செமிகண்டக்டர் ஆக்ட் ஆஸ் அ கண்டக்டர் எப்ப? அட் ஹை டெம்பரேச்சர். அட் ஹை டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அதிகமாக 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 பாண்டிங் ஃபுல்லா உடைஞ்சி எப்படி ஐஸ் மெல்ட் ஆகுதோ அதே மாதிரி. அப்ப இந்த 2 லைன் அடுத்த லைன் இம்பார்ட்டன்ட். இப்ப தனியா போய் படிக்காதீங்க, என் கூடயே படிச்சுட்டு வந்துருங்க. 0 கெல்வின்ல செமிகண்டக்டர் என்னடா பண்ணும் சார்? இன்சுலேட்டர் ஆக்ட் ஆகும். ஹை டெம்பரேச்சர்ல செமிகண்டக்டர் என்ன பண்ணும்? கண்டக்டர் ஆக்ட் ஆகும் சார். ரைட்டா? கதை சொல்ற மாதிரி சொல்லித்தரேன், அந்த கதையை கேட்டு இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடு. ரைட் சார். இவ்வளோ நேரம் செமிகண்டக்டரை பத்தி பேசிட்டு இருந்தீங்களே, நீங்க எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய நன்றி சொல்ல வேண்டியது ஹிட்லருக்கு. இன்னும் சரி, அவர் வேற ரொம்ப மோசமான ஆளாச்சு, அவருக்கெல்லாம் போய் நன்றி சொல்றீங்களே. நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அவரால். 2ஆம் உலக போர்ல வேக்கம் டியூப் வழியா தான் தகவல்களை பரிமாறினாங்க. விச் மீன் சிக்னல்ஸ், டேட்டா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு வேக்கம் டியூப். வேக்கம் டியூப்னா வெற்றிடமான குழாய். ஒரு சவுண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த சவுண்ட் வந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ற மாதிரி ஒரு வேக்கம் டியூப், உள்ள ஒண்ணுமே இருக்காது, அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் ஹிட்லர் சயின்டிஸ்ட் எல்லாம் மிரட்டி, இல்ல இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது பண்ணுங்க, ஈஸியா டேட்டாவெல்லாம் நம்ம கொண்டு போகணும் ஃபாஸ்டா. உனதான் தெரியல ஹிட்லரோட நிலைமைன்ட்டு. மிரட்டினதும் இவங்க பயந்து அதுக்கப்புறம் பிறந்ததுதான் இந்த டிஜிட்டல் வேர்ல்டு. செமிகண்டக்டர் அப்பதான் வெளில வருது. செமிகண்டக்டரோட புரட்சி தான் இன்னைக்கு நீங்க இவ்வளவு சுகமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப பெரிய காரணம். செமிகண்டக்டர் தான் என்ன சொல்ல போனா இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற ட்ரம்ப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்போதைக்கு. இது இல்லைன்னா இன்னைக்கு வேர்ல்டு இல்லை, அப்படி ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு ஆளுக்கு நன்றி சொல்லணும்னா ஃபாரடேக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நீ அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த கரண்ட், அதோட பேசிக் பிரின்சிபல், ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அது அவரோடது. அதை வச்சுக்கிட்டு தான் கரண்ட்டை ஜெனரேட் பண்றாங்க. அது இன்னைக்கு நம்ம வாழ்க்கக்கூடிய சொகுசான வாழ்க்கைக்கு நிறைய பேர் காரணம். அதுல இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ செமிகண்டக்டரோட புரட்சி ஹிட்லரோடது. அதுக்கப்புறம் 2ஆம் உலக போருக்கு அப்புறம் தான் இந்த டிஜிட்டல் வேர்ல்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசா 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 வந்து இன்னைக்கு அப்படியே பெரிய ஆலமரம் அளவுக்கு பறந்து விரிஞ்சு காணப்படும்னு வச்சுக்கோங்களேன். ரைட். ஸோ அந்த கதைக்கு போனால் நான் நிறைய பேச ஆரம்பிச்சிடுவேன், அப்புறம் கிளாஸ் முடியாது. பார்ப்போமா? செமிகண்டக்டர்ஸ். அங்கிருந்து போற இடம். யாரோ செமிகண்டக்டர் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கீங்களே, யார் அந்த செமிகண்டக்டர்? ஜெர்மானியமும் சிலிக்கானும் செமிகண்டக்டர்ஸ். ஜெர்மானியமும் சிலிக்கானும் செமிகண்டக்டர்ஸ். ஜெர்மானியமும் சிலிக்கானும் செமிகண்டக்டர்ஸ். சரிங்க சார். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்னு கேட்டாங்கன்னா ஜெர்மானியம் சிலிக்கான்னு சொல்றீங்க அதானே? ஆமா. இவங்களோட வேலன்சி எத்தனை சார்? 4. ஜெர்மானியத்தோட வேலன்சி 4, சிலிக்கானோட வேலன்சி 4. சிலிக்கானோட அட்டாமிக் நம்பர் 14 இல்ல 14. 14 உங்க எல்லாருக்குமே தெரியும், நியூக்ளியஸ்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2, செகண்ட்ல 8,
2 3 4 5 6 7 8. அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான். இங்க 2 ஆயிடுச்சு, இங்க 8 ஆயிடுச்சு, 10 எக்ஸ்ட்ரா ஒரு 4. அப்ப அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான் தான் வேலன்ஸ் எலக்ட்ரான். சிலிக்கானோட வேலன்சி 4, ஜெர்மானியத்தோடதும் 4. ஜெர்மானியத்தோடது 32. பிரிச்சு பார்த்துக்கோங்க. 2 8 18. 18 8 26 28, பேலன்ஸ் 4. இப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரானோட பேரு தான் வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ ஜெர்மானியத்தோட வேலன்சி 4, சிலிக்கானோட வேலன்சி 4. ரைட்டா? அப்ப செமிகண்டக்டர் யாருன்னு கேட்டா அவங்க பதில் என்ன? ஜெர்மானியமும் சிலிக்கானும் செமிகண்டக்டர்ஸ். அதோட வேலன்சி 4. கத்துக்கிட்டீங்களா? சூப்பரா இருந்துச்சு. ரைட். அப்படி எப்படி வந்து ஒரு சினிமாவில் முதல்ல ஒரு ஆள் இன்ட்ரோ, ரெண்டாவது ஒரு ஆள் இன்ட்ரோ, மூணாவது ஒரு ஃபர்ஸ்ட் ½ அன் ஹவருக்கு வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒரு திரைப்படம், ஒரு சினிமா அப்படின்னா முதல் அரை மணி நேரம் வந்து அந்த ஆட்களோட அறிமுகம் சீன்ஸ் தான் இருக்கும் ஃபுல்லாவே. இது ஏன் சார் தேவையில்லாம இங்க சொல்றீங்க? சொல்ல வந்த ஏதாவது விஷயத்த மறந்துட்டீங்களா? அப்படிலாம் இல்லை. என்னன்னா இந்த டாபிக் உள்ளார போகும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த கதையில நடிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஒருத்தவங்கலாம் உள்ள வருவாங்க. செமிகண்டக்டர்னா யாரு, யாரெல்லாம் செமிகண்டக்டர், வேலன்ஸ் என்ன, ரைட்டா? ஸோ அடுத்தது 2 பேண்டை பத்தி பேச போறோம். வேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட். வேலன்ஸ் பேண்ட் விபி, கண்டக்ஷன் பேண்ட் சிபி. நீ வந்து தெரியாம வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் பிரியாணி நினைச்சுக்காது. திங்கிற மூட்லயே இருக்கக்கூடாது, படிக்கிற மூடுக்கும் கொஞ்சம் வரணும். ரைட். ஸோ வேலன்ஸ் பேண்டு, கண்டக்ஷன் பேண்ட். கீழே இருக்கிறது தான் வேலன்ஸ் பேண்டா, மேல இருக்கிறது தான் கண்டக்ஷன் பேண்டா? இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்களேன். நம்ம வீட்டில் ஒரு கண்டக்டர் இருக்கு, ஒரு வயர் இருக்குல்ல, அந்த வயர்ல இருக்கிற எலக்ட்ரான் வந்து ஓடுது இல்லை? எலக்ட்ரான் ஓடினா தானே கரண்ட் வரும்ல. இப்ப நம்ம சொல்லிடுறோம் ஈஸியா, எலக்ட்ரான் ஓடினா தான் கரண்ட் வரும் அப்படின்ட்டு. அதுக்குள்ளார என்ன நடக்குதுன்னா, வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்டுக்கு ஜம்ப் ஆகும். வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்டுக்கு ஜம்ப் ஆகும். அதுதான் கண்டக்டிவிட்டி. ஒரு கண்டக்டர் அப்படியே அந்த உலகத்துக்குள்ளார போங்க, அப்படி குட்டியா மாறிடுங்க. மேஜிக் என்ன சொல்றது, ஒரு உருவம் அல்லாத ஒரு விஷயமா மாறிட்டு அப்படியே அது உள்ளார போங்களேன், அந்த வயருக்குள்ளார போங்களேன். அங்க நின்று பாரு, அந்த வயருக்குள்ளார நின்று வேடிக்கை பாரு. எலக்ட்ரான் ஓடுதுன்னா என்ன அர்த்தம்? வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்டுக்கு ஜம்ப் பண்றது தான் கண்டக்டிவிட்டி. ரைட்டா? ஸோ முதல்ல வேலன்ஸ் பேண்டை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? பட் த குரூப் ஆஃப் வேலன்ஸ் லெவல், எனர்ஜி லெவல் தான் எனர்ஜி லெவல். த குரூப் ஆஃப் எனர்ஜி லெவல் இஸ் கால்ட் அஸ் பேண்ட். நிறைய லெவல் ஒன்னா சேர்ந்தா நம்ம கண்ணுக்கு அது பேண்டா தெரியும். கீழே இருக்கக்கூடியது வேலன்ஸ் பேண்ட், மேல இருக்கக்கூடியது கண்டக்ஷன் பேண்ட். வேலன்ஸ் பேண்ட் எப்படி சார் இருக்கணும்? ஒன்னு ஃபுல்லா எலக்ட்ரானால ரொம்ப இருக்கணும், விச் மீன் கம்ப்ளீட்லி ஃபில்டு. என் கூடவே படி, கம்ப்ளீட்லி ஃபில்டு. இல்லைன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது எலக்ட்ரான் இருக்கணும், விச் மீன் பார்ஷியலி ஃபில்டு. எப்படி சார் இருக்கக்கூடாது? எம்டியா இருக்கக்கூடாது, நம்ம மூளை மாதிரி. நெவர் பி எம்டி. கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கணும், பார்ஷியலி ஃபில்டா இருக்கணும், நெவர் பி எம்டியா இருக்கணும். கண்டிப்பா எம்டியா இருக்கக்கூடாது. ரைட்டா? எம்டியா இருக்கக்கூடாது. நெவர் கம்ப்ளீட்லி ஃபில்டு. அதாவது கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கணும், பார்ஷியலி ஃபில்டா இருக்கணும், எம்டியா இருக்கக்கூடாது. நோ எம்டி, அதுதான் நெவர் பி எம்டின்னு சொல்லியிருக்கோம். எம்டியா இருக்கக்கூடாது. ஏன்னா கண்டிப்பா இங்க எலக்ட்ரான் இருந்தாதான் கண்டக்ஷன் பேண்டுக்கு போக முடியும். வேலன்ஸ் பேண்ட் ஃபுல்லா காலி டப்பாவா இருந்தா அதுக்கப்புறம் எப்படி கண்டக்ஷன் பேண்டுக்கு எலக்ட்ரான் போகும்? அப்ப வேலன்ஸ் பேண்டோட ப்ராப்பர்ட்டின்னு கேட்பாங்க போர்ட் பசங்க. சரி, இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு, பார்ஷியலி ஃபில்டு, நெவர் பி எம்டி. கண்டக்ஷன் பேண்டு நம்ம போய் அங்க வைக்கணும். அப்ப எப்படி இருக்கணும்? ஒன்னு கம்ப்ளீட்லி எம்டியா இருக்கலாம், அப்பதான் இங்க இருக்கிற எலக்ட்ரான் நிறைய போய் அங்க உட்காந்துக்கும். இல்ல கொஞ்சமாவது இடம் வேணும், அதனால பார்ஷியலி ஃபில்டா இருக்கலாம், பார்ஷியலி எம்டியா இருக்கலாம். எப்படி இருக்கக்கூடாது? ஃபுல்லி ஃபில்டு, நெவர் பி ஃபுல்லி ஃபில்டு. ஃபுல்லி ஃபில்டா இருக்கக்கூடாது. ஏன்னா அங்க இடம் இருந்தாதான் கீழே இருக்கிற எலக்ட்ரான் மேல போய் உட்காரும். இடமே இல்லைன்னா எப்படி உட்கார முடியும்? ரைட்டா? ஸோ இப்போ இங்க இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்ட். படிங்க.
வேலன்ஸ் பேண்டோட ப்ராப்பர்ட்டி. சரி, ஒன்று ஃபுல்லாக ஃபில் ஆகிருக்கலாம், பார்ஷியலாக ஃபில் ஆகிருக்கலாம், ஆனால் எம்டியாக மட்டும் இருக்கக்கூடாது. மாற்றி யோசிங்க. கம்ப்ளீட்லி எம்டியாக இருக்கலாம், பார்ஷியலி எம்டியாக இருக்கலாம், ஆனால் ஃபுல்லாக மட்டும் ஃபில் ஆகிருக்கக்கூடாது. அங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். வேலன்ஸ் பேண்ட்லேருந்து எலக்ட்ரான் வந்தால் கண்டக்ஷன் பேண்டுக்கு வைக்கிறதுக்கு இடம் வேணும். ரைட்டா? நடுவில் ஏதோ ஒரு கேப் மாதிரி இருக்கு. அந்த கேப்புக்கு பேர் என்னங்க சார்? இதுக்கு பேர் தான் நீங்கள் ஸ்கூல்லே படிச்சிருப்பீங்க, ஃபார்பிடன் எனர்ஜி கேப். ஃபார்பிடன் எனர்ஜி கேப். வாட் இஸ் ஃபார்பிடன் எனர்ஜி கேப்? ஒரு 2 மார்க் ஒன்று இருக்கு, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் வாட் இஸ் ஃபார்பிடன் எனர்ஜி கேப்னா நீங்க தெரிஞ்சுக்கணும். The gap between valence band and conduction band. The gap between valence band and conduction band. The gap between valence band and conduction band is called as என்னது? Forbidden energy gap ன்னு பிரமாதமா புரிஞ்சுக்கணும். The gap between valence band and conduction band. இப்பதான் வேலன்ஸ் பேண்ட் பத்தி பேசிட்டோம், கண்டக்ஷன் பேண்ட் பத்தி பேசிட்டோம். சார், இந்த எனர்ஜி கேப்புக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? ஜெர்மானியத்தோடது எவ்வளோ? 0.7 எலக்ட்ரான் வோல்ட். என் கூட படி. ஜெர்மானியத்தோட எனர்ஜி கேப் எவ்வளோ? 0.7. சிலிக்கானோடது எவ்வளோ? 1.1 எலக்ட்ரான் வோல்ட். நான் எக்ஸாம் அல்ல குழப்பிப்போமா சார்? கண்டிப்பாக நீ எல்லாம் குழப்பிக்க தான் செய்வேன். ஜெர்மானியம், சிலிக்கான், அல்பாபெட்டில் ஜெர்மானியம் தான் ஃபர்ஸ்ட், சிலிக்கான் ரெண்டாவது. ஜெர்மானியம் 0.7 சின்ன நம்பர், சிலிக்கான் 1.1 மறந்துடாத. அல்பாபெட்டில் ஜெர்மானியமும் சிலிக்கானும் சின்ன நம்பர் பெரிய நம்பர். பை ஞாபகத்துக்கு நான் கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நான் சொல்லித்தர மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கணும்லாம் அவசியம் இல்லை, மறக்காத மாதிரி ஞாபகம் வச்சிருக்கணும், அவ்வளோதான். ஜெர்மானியமும் சிலிக்கானும் செமிகண்டக்டர். எனர்ஜி கேப் ஆஃப் ஜெர்மானியம் 0.7, சிலிக்கான் 1.1 எலக்ட்ரான் வோல்ட்னு சூப்பராக புரிஞ்சுக்கணும். ரைட்டா? அங்கிருந்து நம்ம போகிற இடம் தான் எனர்ஜி லெவல் டயக்ராம் போகிறோம். ரைட். கண்டக்டர்ல எப்படி சார் இருக்கும்? வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் ஒன்னோட ஒன்று ஓவர்லேப் ஆகிருக்கும். ஓவர்லேப்னா சாண்ட்விச் மாதிரி இருக்கும், பக்கத்துல அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும். கண்டக்டர், வேலன்ஸ் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட் ஓவர்லேப் டு ஈச் அதர். ஏன்னா there is no gap between valence band and conduction band. வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் கேப்பே இருக்காது. அப்பதான் என்கிட்ட இருக்கிற எலக்ட்ரான் உங்ககிட்ட சூப்பரா வந்துடும், அதனாலதான் அது கண்டக்டர். ஸோ வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் ஒன்னோட ஒன்று ஓவர்லேப் ஆகியிருந்ததுன்னா அதுக்கு பேரு கண்டக்டர். there is no energy gap. ரைட்டா? வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் கேப் ரொம்ப பெருசா இருந்தா உனக்கே தெரிஞ்சிருக்கும், இன்சுலேட்டர். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிச்சிருப்பீங்க, வேலன்ஸ் பேண்ட்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்டுக்கு போறது தான் கண்டக்டிவிட்டி. யோசிச்சு பாருங்க, இங்க எலக்ட்ரான் எவ்வளவு ஈஸியா போகும், இங்க எவ்வளவு கஷ்டமா போகும். அப்ப எலக்ட்ரான் போகலன்னா அதுக்கு பேரு இன்சுலேட்டர். இன்சுலேட்டர் என்ன? கடத்தாத பொருள் தான் இன்சுலேட்டர். அப்ப இங்க இருந்து போறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ சொல்ல அப்போ கண்டக்டர்ஸ்ல ஃபர்பிடன் எனர்ஜி கேப் இருக்காதா சார்? ஃபர்பிடன் எனர்ஜி கேப் 0வா இருந்தா கண்டக்டர், இன்சுலேட்டர்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஓகே சார். ரைட். யாருக்கு புரியலனாலும் நடுவில் ஸ்டாப் பண்ணி கேட்டுக்கோ. அப்போ ஒருவேளை கிளாஸ் ஃபாஸ்டா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுங்க. ஸோ எல்லாருமே பழக்கப்பட்ட பசங்க தான், என் ஸ்பீடுக்கு மேக்ஸிமம் ஓடியா. ஸோ வேலன்ஸ் பேண்டும் கண்டக்ஷன் பேண்டும் there is no energy gap. எனர்ஜி கேப் இங்க 0. எனர்ஜி கேப் 0வா இருந்தா கண்டக்டர் சாண்ட்விச் மாதிரி இருக்கும். சாண்ட்விச்னு அங்க போய் ஞாபகம் வச்சுக்கோ. இன்சுலேட்டர் மோர் தென் 3 எலக்ட்ரான் வோல்ட். இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். 3 எலக்ட்ரான் வோல்ட்ல இருந்து 10 எலக்ட்ரான் வோல்ட் வரைக்கும் இருக்கும். போர்ட் பிள்ளைங்க, இந்த நம்பர் உங்க என்சிஆர்டியோட. 3 எலக்ட்ரான் வோல்ட்ல இருந்து 10 எலக்ட்ரான் வோல்ட் வரைக்கும் இருந்தா அதுக்கு பேரு மோர் தென் 3 எலக்ட்ரான் வோல்ட் இன்சுலேட்டர். இப்ப என்ன செமிகண்டக்டர் யோசிச்சிருப்பீங்க. செமிகண்டக்டர்னாலே இந்த ரெண்டு ஆளுங்களுக்கு நடுவில் இருக்கிறது தான் செமிகண்டக்டர். அப்ப செமிகண்டக்டர்ல கேப் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒருவேளை ஜெர்மானியமா இருந்தா 0.7 எலக்ட்ரான் வோல்ட்டும், சிலிக்கானா இருந்தா 1.1 எலக்ட்ரான் வோல்ட்டாவும் இருக்கும். டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி கண்டக்டர் கண்டுபிடிக்கணும், எப்படி இன்சுலேட்டர் கண்டுபிடிக்கணும், எப்படி செமிகண்டக்டர் கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. கண்டக்டர் சாண்ட்விச் மாதிரி ஓவர்லாப் ஆயிருக்கும், இன்சுலேட்டர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், செமிகண்டக்டர் கொஞ்சம் பக்கத்துல இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ இது எனர்ஜி லெவல் டயக்ராம். வேலன்ஸ் பேண்ட் கண்டக்ஷன் பேண்ட் வச்சுட்டு யார் கண்டக்டர் யார் இன்சுலேட்டர்,
யார் செமிகண்டக்டர் சொல்லணும். அதே மாதிரி ரெசிஸ்டிவிட்டி வச்சுக்கிட்டு யார் கண்டக்டர், யார் இன்சுலேட்டர், யார் செமிகண்டக்டர்னு சொல்லணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஒரே நிமிஷம் பாரு. ஒரு நிமிஷம். அந்த பென் அடிக்கடி வெளில போயிட்டு வருது. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வர டாபிக் எல்லாம் அவ்வளோ பிரமாதமா இருக்கும் பாருங்களேன். டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர். டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர். செமிகண்டக்டரோட டைப்ஸ் ஸ்கூல்லே படிச்சிருப்பீங்க. ஒன்று இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இன்ட்ரின்சிக்ஸ் அப்படின்னா தமிழ்ல தூய்மையானன்னு அர்த்தம். தூய்மையான, உங்க மனசு மாதிரின்னு வச்சுக்கலாமா? உனக்கே சிரிப்பு வரும் இப்ப. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் தமிழ்ல தூய்மையான, உள்ளார்ந்த. ரெண்டாவது எக்ஸ்ட்ரின்சிக். நீ என்ன கேட்க வருன்னு தெரியுது, உங்க மனசு மாதிரியா? சரி, அப்படிலாம் இல்ல. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர். இன்ட்ரின்சிக் அப்படின்னாலே இட் இஸ் அ பியூரஸ்ட் ஃபார்ம். எக்ஸென்ட்ரிக் அப்படின்னா ஆடிங் சம் இம்பியூரிட்டி. ரைட். முதல்ல இங்க வந்துருங்க, டீடைலா சொல்லி கொடுக்குறேன். டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர் எத்தனைடா? சார் 2. சரி, உங்களுக்கு இது கூட தெரியாதா? ஒன்று இன்ட்ரின்சிக், இன்னொன்று எக்ஸென்ட்ரிக். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ரைட்டா? படிச்சிங்களா என் கூடவே? ரைட். முதல்ல இன்ட்ரின்சிக் பத்தி பேசுங்க. இட் இஸ் அ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். இன்ட்ரின்சிக் இஸ் அ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். ஏதோ ஒரு படத்துல சூர்யா பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கொக்கைன் அப்படின்னு ஒரு டயலாக் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வார்த்தையெல்லாம் வரும்போது அதெல்லாம் ஞாபகம் வருது. இட் இஸ் அ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். உங்களுக்கு தெரியுமா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் ஈக்குவலா இருக்கும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் ஈக்குவலா இருக்கும். இப்ப திடீர்னு உங்களுக்குள்ளார ஒரு சந்தேகம் ஓடும். எலக்ட்ரான் தெரியும், காலங்காலமா நாங்க பார்த்துன்னு இருக்கோம். யாரு சேருமா ஹோல்ஸ்? புதுசா உள்ள வந்து விளாண்டுட்டு இருக்கான். நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் ஈக்குவலா இருக்கும். இப்ப ஹோல்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். வேலன்ஸ் பேண்ட் இங்க இருக்கு, கண்டக்ஷன் பேண்ட் மேல இருக்கு. வேலன்ஸ் பேண்ட்ல மொத்தம் ஒரு 4 எலக்ட்ரான் இருக்கு. 1 2 3 4 எலக்ட்ரான் இருக்கு. வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடுது. அப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த எலக்ட்ரான் இருந்த இடம் எம்டி ஆகிடுது. எம்டினா அது இருந்த இடம் இல்லாம போயிடுது, ஒரு காலியா ஆயிடுது. அந்த இடம் எம்டி ஆயிடுது. அந்த எம்டியை ஃபில் பண்றதுக்கு பக்கத்துல இருக்கிற எலக்ட்ரான் அங்க வரும். அப்ப இங்க என்ன வந்துடும்? ஹோல்ஸ் வந்துடும். அந்த எம்டியை தான் நீங்க ஹோல்ஸ்ன்னு சொல்றீங்க. ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு பேச்சுக்கு 2 எலக்ட்ரான் மேல போயிடுச்சுன்னா கீழே 2 ஹோல்ஸ் இருக்கும். எத்தனை எலக்ட்ரான் மேல போகுதோ அத்தனை ஹோல்ஸ் கீழே கிரியேட் ஆயிடும். இங்க பாருங்களேன், எலக்ட்ரான் இங்க இருந்து இங்க போகுதுன்னு வச்சுக்கோ. அப்ப இந்த இடம் ஹோல் ஆயிடுமா? இன்னொரு எலக்ட்ரான் இங்க வருதுன்னா இந்த இடம் ஹோல் ஆயிடுமா? இன்னொரு எலக்ட்ரான் இங்க வருதுன்னா இந்த இடம் ஹோல் ஆயிடுமா? சரி, எலக்ட்ரான் இப்படி போயிட்டு இருக்கு ரைட்ல, ஹோல்ஸ் ஏதோ லெஃப்ட்ல போற மாதிரி இருக்கு. அப்ப எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட்டா போகுதுன்னா அது பாசிட்டிவ் சார்ஜ் தானே? ஆமா, புரோட்டான் நீங்க படிச்சீங்க இல்லையா? அதுதான் இந்த இடத்துல டீசென்ட்டா ஹோல்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். எலக்ட்ரான் இருந்த இடம் இல்லாம எம்டி ஆனா அந்த இடத்தோட பேரு தான் ஹோல்ஸ். சார்ஜ் ஆஃப் ஹோல்ஸ் பாசிட்டிவ், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் நெகட்டிவ்னு கத்துக்கணும். ரைட்டா? இங்க வாங்கல, இன்னும் சூப்பரா புரிய வைக்கிறேன். ரைட். எலக்ட்ரான் இங்க இருக்கிற எலக்ட்ரான் இங்க ஜம்ப் ஆகுது, அப்ப இங்க ஹோல்ஸ் கிரியேட் ஆகுது. இங்க இருக்கிற எலக்ட்ரான் இங்க ஜம்ப் ஆகுது, இங்க ஹோல்ஸ் கிரியேட் ஆகுது. இங்க இருக்கிற எலக்ட்ரான் இங்க ஜம்ப் ஆகுது, அப்ப இங்க ஹோல்ஸ் கிரியேட் ஆகுது. யோசிச்சு பாத்தியா? ஹோல்ஸோட டைரக்ஷன் எப்படி, எலக்ட்ரானோட டைரக்ஷன் எப்படி? அதே மாதிரி வேலன்ஸ் பேண்ட்ல இருந்த 4 எலக்ட்ரான்ல 2 எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்டுக்கு போயிடுச்சு. அப்ப 2 எலக்ட்ரான் இருந்த இடம் 2 ஹோல்ஸா மாறிடுச்சு. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் கண்டக்ஷன் பேண்ட். என் வார்த்தையை கவனி. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் கண்டக்ஷன் பேண்ட் equals to number of holes in valence band. வெறும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ்னா புரியாது உங்களுக்கு. என்ன அது இருந்தாலும் தப்பா சொல்லி தராரு. இங்க 4 எலக்ட்ரான் இருக்கு, 2 ஹோல்ஸ் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்காது. கண்டக்ஷன் பேண்ட்ல 2 எலக்ட்ரான் போயிடுச்சு, வேலன்ஸ் பேண்ட்ல 2 ஹோல்ஸ் வந்து இங்க ஃபார்ம் ஆயிடுச்சு.
இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் கண்டக்ஷன் பேண்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இன் வேலன்ஸ் பேண்ட். இதை தெளிவாக எழுத கற்றுக்கணும், முக்கியமாக போர்ட் பசங்க. ரைட். ஸோ வாட் இஸ் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்? இட் இஸ் அ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். பியூர் ஜெர்மானியம் அண்ட் பியூர் சிலிக்கான். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரோட எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் கண்டக்ஷன் பேண்டும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இன் வேலன்ஸ் பேண்டும் ஈக்குவலாக இருக்கும். ரைட். நான் ஒரு சின்ன டெரிவேஷன் போட்டு காட்டுறேன். இந்த டெரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து ஃபைனல் ஈக்குவேஷன்ல சம் கேட்டிருக்காங்க, கேட்பாங்க. எல்லாரும் நேராக கொஞ்சம் நல்லா கவனி. ஓகே. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரோட கண்டக்டிவிட்டி யாரை தேடி போயிட்டு இருக்கோம்? கண்டக்டிவிட்டி, உடனே எக்ஸ்ன்னு சொல்லாத. கண்டக்டிவிட்டி, கண்டக்டிவிட்டி சிக்மா. ரைட்டா? என் கேள்வி இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரோட கண்டக்டிவிட்டி. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரோட கண்டக்டிவிட்டி முதல்ல இது எப்படி தெரியுமா ஆரம்பிக்கணும்? நீங்க பின்னாக்கள் இன்னொன்னு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி என்கிட்ட படிக்கல, அதனால இது உனக்கு எவ்வளவு புரியும்னு எனக்கு தெரியல. சப்போஸ் புரியலனாலும் கவலைப்படாதீங்க, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சொல்லி தரும்போது நான் சொல்லி தரேன். மற்ற எல்லாருக்கும் இது தெரியும். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரோட கண்டக்டிவிட்டி. முதல்ல டோட்டல் கரண்ட் வேணும்னா, ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம், பென் எழுதல, கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப்பா. ஸ்கிரீன் தெரியாது இப்ப. ஸ்கிரீன் கிளியரா? இப்ப வேற பதில் சொல்லுங்க. ஸ்கிரீன் கிளியரா இருக்கா? எஸ் சார். ரைட். எஸ் சார். எஸ் சார். கண்டக்டிவிட்டி, கண்டக்டிவிட்டினா சிக்மா, சிக்மாவை தேடி போயிட்டு இருக்கு. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல எலக்ட்ரான் ஹோல்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோட்டல் கரண்ட் வேணும்னா எலக்ட்ரானோட கரண்ட் பிளஸ் ஹோல்ஸோட கரண்ட். இப்போ டோட்டல் கரண்ட் வேணும்னா இங்க ரெண்டு பேரும் கண்டக்ட் ஆகிற, எலக்ட்ரானும் போகுது ஹோல்ஸும் போகுது. ஜேக்கு பதிலா ஐ பை ஏ கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டி ஜே 12th படிச்சிருப்பீங்க. ஜே கரண்ட் டென்சிட்டி ஐ பை ஏ. ஐக்கு பதிலா NA VDE பை ஏன்னு படிச்சிருப்பீங்க. ஏஏ போயிடுச்சு, NVDE. ஜே வந்து கரண்ட் டென்சிட்டி, ஜே ஈக்குவல் டு சிக்மா ஈன்னு படிச்சிருப்பீங்க. மைக்ராஸ்கோபிக் ஓம்ஸ்லான்னு ஸ்கூல்ல படிச்சிருப்போம். சிக்மாவுக்கு பதிலா ஜே பை இ, ஜேக்கு பதிலா NVDE பை வந்து இ. இந்த விடி பை எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை. மொபிலிட்டி, மொபிலிட்டி மியூ வேணும்னா விடி பை இ. ரைட்டா? ஸோ அப்போ டோட்டல் சிக்மா வேணும்னா என் மியூ இ. அப்போ டோட்டல் கண்டக்டிவிட்டி, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் ஹோல்ஸ், மொபிலிட்டி ஆஃப் ஹோல்ஸ், சார்ஜ் ஆஃப் ஹோல்ஸ். ஏன் சார் ரெண்டு பேருக்கும் இ போட்டிருக்கீங்க? புரோட்டானோட சார்ஜும் எலக்ட்ரானோட சார்ஜும் ஒன்று தானே. இந்த ஈக்குவேஷன்ல கண்டிப்பா சம் கேட்பாங்க. போர்ட் பசங்க கண்டக்டிவிட்டி ஆஃப் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் சும்மா எழுதி பார்த்துக்கோ. டோட்டல் கரண்ட் வேணும்னா எலக்ட்ரானோட கரண்ட் பிளஸ் ஹோல்ஸோட கரண்ட். கரண்ட் டென்சிட்டி ஐ பை ஏ. ஐக்கு பதிலா NVDE, ஏஏ கேன்சல் ஆயிடுச்சு. NVDE. ஜேக்கு பதிலா ஆல்ரெடி சிக்மா இன் மைக்ராஸ்கோபிக் ஓம்ஸ்லா தெரியும். சிக்மா வேணும்னா ஜே பை இ. NVDE by E. VD by E தான் mobility. தென் ஃபைனலா சிக்மாவுக்கு பதிலாக N mu E. இப்போ இங்கே ரெண்டு பேரும் காரணம்ன்றதுனால எலக்ட்ரானுக்கும் தனியாக எழுதணும், ஹோல்ஸுக்கும் தனியாக எழுதணும். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் தானே, சரி. நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் ஈக்குவல் தானே. இன்ட்ரின்சிக்ல மட்டும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் ஈக்குவல். அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நான் NIன்னு சொல்லிடுவா. NI இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷன். குழப்பிக்காத, இதுல ஒரு சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உனக்காக. NI இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷன். சிக்மா வேணும்னா NI E mu E பிளஸ் mu H. உங்களால உணர முடியுதா என்ன பண்ணிருக்கேன்ட்டு? NEயும் NHயும் சேம், அதனால NIன்னு போட்டுக்கிட்டேன். E காமனா வெளில எடுத்துக்கிட்டேன். mu E பிளஸ் mu H. இந்த ஃபார்முலால சம் போறது ரொம்ப ஈஸி.
கண்டக்டிவிட்டி ஆஃப் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இப்போ கண்டிப்பா சம் கேட்டிருக்காங்க, கேட்கவும் செய்வாங்க. படிச்சிட்டீங்களா? NE சஃபிக்ஸ்ல போடணும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் ஹோல்ஸ், மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான், மொபிலிட்டி ஆஃப் ஹோல்ஸ். ரைட்டா? ரிப்பீட்டர்ஸ், பினாக்கிள். உனக்கு இது புரியலன்னா லைவா வரும்போது கேட்டு வாங்கிக்கோ. இது வேற வழி இல்லை, இப்போதைக்கு படிச்சு தான் ஆகணும். உங்களுக்கு இன்னும் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சொல்லி தரதுனால இந்த ஐடியா இருக்கான்னு எனக்கு தெரியல. இல்லைனாலும் பரவாயில்ல, அங்கே வரும்போது கற்றுக் கொடுத்துக்கிறேன், படிச்சுக்கோங்க. சிக்மா ஈக்குவல் டு NE மியூஇ பிளஸ் மியூஹெச்னு கற்றுக்கணும். புரிஞ்சிச்சா? ரைட். அங்கிருந்து நம்ம போற இடம் எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர். இது இன்னும் சூப்பரா இருக்கும். இனிமேல் எல்லாமே ஈஸியா இருக்கும். எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர், எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இப்போ லாஸ்ட் 5 நிமிஷம் கேட்குற கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். அதனால நல்லா கற்றுக்கிட்டே வா. எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர் கண்டிப்பா இது பியூரஸ்ட் ஃபார்மா இருக்காது. கண்டிப்பா இது பியூரஸ்ட் ஃபார்மா இருக்காது. ஏன்னா பியூரஸ்ட் ஃபார்ம்னாலே இன்ட்ரின்சிக் தான். அப்போ ஆடிங் சம் இம்பியூரிட்டி, அப்போ பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரோட ஆடிங் சம் இம்பியூரிட்டி. அது என்னங்க சார் இம்பியூரிட்டி? பேர்ல இருக்கு பாரு, கலப்படம் பண்றது, பால்ல தண்ணி ஊத்துறது. நல்ல விஷயத்துக்கு தானே, 4 டீ போற இடத்துல 8 டீ போறதுக்கு. பியூர் கோல்டை ஜுவல் பண்ண முடியாது. ஆடிங் சம் காப்பர், அப்பதான் அதை ஜுவல் பண்ண முடியும். அதுவும் நல்ல விஷயம் தானே. ஸோ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெறும் காஃபி பவுடர்ல காஃபி போட்டிங்கன்னா பயங்கரமா கசக்கும். சிக்கரின்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை ஆட் பண்ணும்பொழுது காஃபி ரொம்ப சூப்பரா இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், பிரமாதமாகவும் இருக்கும். சில விஷயங்கள்ல இந்த மாதிரி கலப்படம் பண்றது நல்ல விஷயத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேயும் அதே நல்ல விஷயம்தான். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரு அது என்ன சொல்றது, வேஸ்ட். இது வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. பேர் தான் பியூரஸ்ட் ஃபார்ம், அதோட கண்டக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப இன்ட்ரின்சிக்ல இருந்து நீங்க எக்ஸென்ட்ரிக் மூவ் ஆகிறதுக்கு என்ன சார் காரணம்? இப்ப இன்க்ரீசிங் கண்டக்டிவிட்டி, காதுல வாங்கு, கண்டக்டிவிட்டி அதிகமாக்கணுன்றதுக்காக தான் இதை இம்பியூர் பண்றேன். பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டரோட இம்பியூரிட்டி ஆட் பண்ணீங்கன்னா எனக்கு கிடைக்கிறது எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர். இந்த ப்ராசஸ்க்கு ஏதாவது ஒரு பேர் இருக்கும்ல, யாராவது டக்குன்னு இந்த ப்ராசஸோட பேர் சொல்லுங்க. The process of adding some impurity is called what? Doping, sir. Doping. சூப்பரா சொன்னீங்க. டோப்பிங். இப்ப டோப்பிங்னா கலப்படம் பண்றது. அப்ப இனிமேல் பால்ல தண்ணி ஊத்துனாங்கன்னா அதை தப்பா சொல்லக்கூடாது, அதுக்கு பேரு டோப்பிங். டோப்பிங். ஆடிங் சம் இம்பியூரிட்டி இன்டு த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். யாரை நீங்க ஆட் பண்றீங்களோ அவனோட பேரு டோபென்ட். டோபென்ட். இந்த டோபென்ட் எந்த அளவுக்கு இருக்கணும்னா பார்ட்ஸ் பெர் மில்லியன். இந்த பிபிஎம் ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க. பிபிஎம்னா பார்ட்ஸ் பெர் மில்லியன், 10⁻⁶. நீங்க எப்படி இம்பியூரிட்டி ஆட் பண்ணணும், எந்த அளவுல ஆட் பண்ணணும், பிபிஎம்ல ஆட் பண்ணணும். பிபிஎம்னா என்னங்க சார்? பார்ட்ஸ் பெர் மில்லியன். பிபிஎம் பார்ட்ஸ் பெர் மில்லியன். நல்லா இருக்கா? ரைட். ஸோ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டரோட ஆடிங் சம் இம்பியூரிட்டி எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர் கிடைச்சிரும். இந்த ப்ராசஸோட பேரு தான் டோப்பிங். நீங்க யார் ஆட் பண்றீங்களோ அதுக்கு பேரு டோபென்ட். டோபென்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா பிபிஎம்ல பண்ணணும், பார்ட்ஸ் பெர் மில்லியன். இது எக்ஸென்ட்ரிக் செமிகண்டக்டர், ஆடிங் சம் இம்பியூரிட்டி. காரணம் கேட்டாங்கன்னா பை இன்க்ரீசிங் கண்டக்டிவிட்டி. கண்டக்டிவிட்டி அதிகமாக்கணும்னா பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர் நம்ம என்ன பண்ணணும், கலப்படம் பண்ணி எக்ஸென்ட்ரிக்கா மாற்றணும். நல்லா இருந்துச்சா? கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது சார், இந்த எக்ஸென்ட்ரிக்ல ஏதோ 2 டைப் படிச்ச மாதிரி எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஒன்று பி டைப் செமிகண்டக்டர், பி டைப் செமிகண்டக்டர். இன்னொன்று என் டைப் செமிகண்டக்டர். ஞாபகம் வருதா? அப்படியே உங்க கிளாஸ் ரூமுக்கு போறீங்களா? இப்போ நான் சொல்றது ரிப்பீட்டர்ஸ், உங்களை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிற பசங்க அவங்க கிளாஸ் ரூம்ல தான் இருக்காங்க. ஸோ உனக்கு உங்களோட ஸ்கூலு, உங்கள் கிளாஸ் ரூம், உங்கள் ஃபிசிக்ஸ் டீச்சர், ஸோ உங்களோட போர்டு, உங்கள் யூனிஃபார்மோட நீ உட்காந்துருந்தது, அவர் சொல்லி கொடுத்தது, திட்டு வாங்கினது, பசங்களோட விளாண்டது, லஞ்ச் பாக்ஸ் திருடி தின்னதுன்னு சண்டைக்கு வராது, மாற்றி மாற்றி ஷேர் பண்ணி சாப்பிட்டது, இந்த காட்சிகள்லாம், இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் பொழுது அந்த பள்ளி நினைவுகள். நான் இப்போ சொல்லும் போதே நீ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போயிருப்பேன். நீ போகலைன்னா கிளாஸ் சரியாக கவனிக்கலன்னு அர்த்தம்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ பேசும் பொழுதே உங்களோட ட்ராவல் வந்து நீ கண்ண மூடனா உன் கிளாஸ் ரூம், உன் ஃப்ரெண்ட்ஸு, உன் பக்கத்தில் யூனிஃபார்மோட உன் ஃபிசிக்ஸ் டீச்சர் ஆப்போசிட்டில் பி டைப் என் டைப் பற்றி பேசிகிட்டு இருக்காரு சுவாரஸ்யமாக. இந்த மாதிரி ரைட்டா? ரைட், உள்ளே வந்துடுங்க. பி டைப் செமிகண்டக்டர். அப்படியே ஸ்கூல்ல இருந்து டக்குன்னு உன் கிளாஸ் ரூம் இங்கே வந்துரு, என் கிளாஸ்க்கு வந்துரு, அங்கேயே சுற்றின்னு இருக்காது.
பி டைப் செமிகண்டக்டரும் என் டைப் செமிகண்டக்டரும் டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ். சரி, பி டைப்னா என்ன, என் டைப்னா என்ன? பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டரோட ஃபர்ஸ்ட் என் கற்றுக் கொடுத்துறேன், அப்பதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்க இந்த 2 பிரமாதமான கொஷின் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என் டைப் செமிகண்டக்டர், பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டரோட ஆடிங் சம் இம்பியூரிட்டின்னு சொன்னேன். அந்த இம்பியூரிட்டி என்னவா இருக்கணும்னா பென்டாவேலன்சி. பென்டா 5, 5வது தொகுதி தனிமம். 5வது தொகுதி தனிமம். எங்க பிசிக்ஸ் வாத்தியார் எனக்கு சொல்லி தரும்பொழுது அவர் சொல்ல வார்த்தை எப்படி அழுத்தி சூப்பரா பேசுவார். ஒரு தூய்மையான குறைகடத்தியோடு 5வது தொகுதி தனிமத்தை கலந்தால் நமக்கு கிடைக்கிறது புறவியலான குறைகடத்தி. நான் சொன்னது எதுவுமே உனக்கு புரிஞ்சிருக்காது, ஆனால் நான் தமிழ்ல தான் பேசினேன். ரைட்டா? இதுதான் தமிழ்நாட்டோட சாபக்கேடு. பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டரோட பென்டாவேலன்சி ஆட் பண்ணீங்கன்னா எனக்கு கிடைக்கிறது என் டைப் செமிகண்டக்டரா இருக்கும். சரி, மறந்துட்டா பென்டா பென்னு என்னு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பென்டா பென்னு என்னு. யாரு சார் அந்த பென்டாவேலன்சி? ஞாபகம் இருக்கா? பென்டாவேலன்சி பாஸ்பரஸ், ஆன்டிமனி, பிஸ்மத், ஆர்சனிக். இவங்க 4 பேரும் தான் பென்டாவேலன்சி. வேலன்சி 5 இருக்கும். பாஸ்பரஸ், ஆன்டிமனி, பாஸ்பரஸ், ஆன்டிமனி, பிஸ்மத், ஆர்சனிக். ரைட்டா? ஆர்சனிக் கேஸ். ரைட், இப்போ யாரை வேணாலும் எடுத்துக்கோ. எப்படி ஆட் பண்றது, என்ன பண்றேன்னு சொல்லி தரேன். போர்டு நல்லா கவனி. முதல்ல ஆர்சனிக் எடுத்துக்கிட்டா, இல்லை ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. பாஸ்பரஸ் எடுத்துக்கோங்க, பிஸ்மத் எடுத்துக்கோங்க, ஆன்டிமனி எடுத்துக்கோங்க, என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா வேலன்சி 5. 1, 2, 3, 4 எக்ஸ்ட்ரா 1 இருக்கு, இங்க போட்டுக்கோங்க. செமிகண்டக்டரோட ஆட் பண்றோம். ஜெர்மானியம் இல்லைன்னா சிலிக்கான். சரி, சிலிக்கானை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, நான் ஜெர்மானியம் எடுத்துக்கிறேன். ஜெர்மானியத்தோட வேலன்சி 4. ஜெர்மானியத்தோட வேலன்சி 4. ஒரே நிமிஷம், இங்க ஒரு 4, இங்க ஜெர்மானியம் 4. மார்கழி மாசம் கோலம் போறீங்களா சார் கேட்காது. ஜெர்மானியம் 4. இதுல என்ன நடக்குதுன்னா இந்த 2 எலக்ட்ரானும் இந்த 2 எலக்ட்ரானும் இந்த 2 எலக்ட்ரானும் இந்த 2 எலக்ட்ரானும் கோலன் பேண்ட்ல ஷேர் ஆயிடுது, நியூட்ரலைஸ் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸா இருக்கு பாருங்களேன். இந்த எக்ஸஸ் எலக்ட்ரானோட பேரு தான் ஃப்ரீ எலக்ட்ரான் இல்ல எக்ஸஸ் எலக்ட்ரான். எக்ஸஸ் எலக்ட்ரான் யார் இங்க எக்ஸ்ட்ரா இருக்காங்களோ, காதுல வாங்க என்ன பாரு, யார் இங்க எக்ஸ்ட்ரா இருக்காங்களோ அவங்க தான் கண்டக்டிவிட்டிக்கு காரணம். அப்ப இங்க என் டைப் செமிகண்டக்டர்ல கண்டக்டிவிட்டிக்கு யாரு காரணம்? என் டைப், என் நெகட்டிவ் எலக்ட்ரான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. என் டைப் செமிகண்டக்டரோட மெஜாரிட்டி யாரு படிங்க. மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் எலக்ட்ரான். நான் லாஸ்டா கேட்போம், பதில் சொல்லணும். என் டைப் செமிகண்டக்டரோட மெஜாரிட்டி எலக்ட்ரான். என் டைப் செமிகண்டக்டரோட மைனாரிட்டி ஹோல்ஸ். இப்ப இங்க கண்டக்டிவிட்டிக்கு யாரு காரணம்? எலக்ட்ரான் தான் காரணம். அப்ப எலக்ட்ரான் காரணம்னா மெஜாரிட்டி அதானே. அப்ப என் டைப்போட மெஜாரிட்டி எலக்ட்ரான், என் டைப்போட மைனாரிட்டி ஹோல்ஸ். உங்களுக்கு தெரியுமா, என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கு, நான் கொடுக்குறேன், அதனால எனக்கு பேரு டோனார். நான் கொடுக்குறவன் டோனார். ரைட்டா? ஸோ மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் என்னாச்சு? கீர்த்தி. இப்போ மைக் ஆன் பண்ணி கூட பேசலாமே. கீர்த்தி ரைட். ஒரே நிமிஷம், திருப்பி கேட்டதுனால சொல்லித்தரேன். ஆர்சனிக்ல ஃப்ரீ எலக்ட்ரான் 5, சரி வேலன்சி 5. நான் சிலிக்கானோடையோ ஜெர்மானியத்தோடய ஆட் பண்றேன். சிலிக்கானோடது 4, சிலிக்கானோடது 4, சிலிக்கானோடது 4, இங்கேயுமே சிலிக்கானோடது 4. இப்போ என்ன ஆகுனா இந்த ரெண்டும் கோலன் பண்ண ஷேர் ஆயிடும். எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் தான் கண்டக்டிவிட்டிக்கு காரணம். கண்டக்டிவிட்டிக்கு காரணம்னா அதுதான் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர். என் டைப்போட மெஜாரிட்டி யார் காரணம்? எலக்ட்ரான் தான் அங்க கண்டக்டிவிட்டிக்கு காரணம். அப்ப என் டைப்போட மெஜாரிட்டி எலக்ட்ரான், மைனாரிட்டி ஹோல்ஸ். படிச்சு ஆக வேண்டியது
எடுத்து பாரு 2022 23 24 21 4 வருஷமே 3 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. மெஜாரிட்டி எலக்ட்ரான், மைனாரிட்டி ஹோல்ஸ். நான் எக்ஸ்ட்ரா என்கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்கு, நான் தான் கொடுக்குறேன், அதனால என்னோட பேரு டோனார். நான் கொடுக்குறவன். சார் அப்ப டோனார் லெவல் எங்க சார் இருக்கும்? வேலன்ஸ் பேண்ட் இங்க இருக்கு, இதையும் படிங்க. வேலன்ஸ் பேண்ட் இங்க இருக்கு, கண்டக்ஷன் பேண்ட் இங்க இருக்கு. டோனார் லெவல் எங்க இருக்கு? இப்ப யாருக்காவது ஒரு தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் சொல்றது மரியாதையா சொல்றேன், நீ எதுவும் நினைச்சுக்காது. யாருக்காவது ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னா அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னா அவங்க பக்கத்துல போய் தான் ஹெல்ப் பண்ணணும். நான் திமிரா உட்காந்துக்கிட்டு என்கிட்ட வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப கண்டக்ஷன் பேண்டுக்கு தான் எலக்ட்ரான் வேணும். அப்ப நான் அதை ரெஸ்பெக்டா கொடுக்கணும்னா டோனார் லெவல் எங்க இருக்கணும்? ஜஸ்ட் பிலோ த கண்டக்ஷன் பேண்ட். என் கூட படிங்க. நான் உன்கிட்ட கேட்பேன், டோனார் லெவல் எங்கடா இருக்கு? ஜஸ்ட் பிலோ த கண்டக்ஷன் பேண்ட். வாயை திறந்து சொல்லணும், ஜஸ்ட் பிலோ த கண்டக்ஷன் பேண்ட், ஜஸ்ட் பிலோ த கண்டக்ஷன் பேண்ட். ஏன்னா யாருக்கு தேவை? கண்டக்ஷன் பேண்டுக்கு தான் எலக்ட்ரான் வேணும். என்கிட்ட நிறைய எலக்ட்ரான் இருக்கு, நான் கொடுக்கறத ரொம்ப ரெஸ்பெக்டா கொடுக்கணும், அதுக்கு பக்கத்துல போய் கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் பிலோ த கண்டக்ஷன் பேண்ட், அங்கதான் டோனார் லெவல் இருக்கும். இந்த டயக்ராம் கொஸ்டின் எழுதும் பொழுது போர்ட் பசங்க இந்த டயக்ராம்லாம் ஒழுங்கா போட்டு காமிக்கணும். ரைட். என் டைப்ல மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் எலக்ட்ரான், மைனாரிட்டி ஹோல்ஸ் கத்துக்கிட்டோம். என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால எனக்கு பேரு டோனார். டோனார் லெவல் எங்க இருக்குன்னா ஜஸ்ட் பிலோ த கண்டக்ஷன் பேண்ட். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது பி டைப் போலாமா? ஜாலியா இருக்கப்ப. பி டைப் செமிகண்டக்டர். பி டைப் செமிகண்டக்டர். சரி இருங்க, நாங்களே சொல்றோம். பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். அது கூட பென்டாவேலன்சி ஆட் பண்ணாம ட்ரைவேலன்சி ஆட் பண்ணீங்கன்னா எனக்கு கிடைக்கிறது பி டைப் செமிகண்டக்டர். ட்ரை பென்டா ஞாபகம் ஈஸியா வச்சுக்கலாம், அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. பென்னு என்ன ஞாபகம் வச்சுக்கோ, பென்டா என் டைப்பு, ட்ரை பி டைப்பு. ட்ரைவேலன்சி நீ சொன்னீங்களா, அதெல்லாம் யாரு? அலுமினியம், எம் யூஎம் அலுமினியம், கேலியம், இண்டியம், இண்டியம், போரான். இப்ப நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கேன். இது உனக்கு பிடிக்கலன்னா கூட விட்டுரு. அலுமினியம், கேலியம், இண்டியம், போரான், இவங்கெல்லாம் வந்து ட்ரைவேலன்சி. அலுமினியம், கேலியம், இண்டியம், போரான். சரி டயக்ராம் போட்டு காமிங்களேன். அலுமினியத்தோட வேலன்சி 3, 1 2 3. ஜெர்மானியத்தோட கலக்கும் பொழுது என்ன சார் நடக்கும்? ஜெர்மானியத்துக்கு 4 எலக்ட்ரான், ஜெர்மானியம் 4 எலக்ட்ரான், இங்கேயுமே ஜெர்மானியம் 4 எலக்ட்ரான். ரைட். இப்ப என்ன சிக்கல்னா மத்த 3 இடங்கள்லயும் 3 எலக்ட்ரானோட ஷேர் ஆயிடுது. 1 2 3. இங்க மட்டும் ஷேர் ஆகிறதுக்கு ஒரு எலக்ட்ரான் இல்ல. என்ன சார் பண்றது? எலக்ட்ரான் இல்லைன்னா அங்க ஒரு வேக்கன்ட் ஒன்று, அங்க கண்டிப்பா எலக்ட்ரான் வந்தே ஆகணும், ஆனா எலக்ட்ரான் இல்ல. அப்ப அங்க ஒரு வேக்கன்ட் ஒன்று கிரியேட் ஆகுது. அந்த வேக்கன்ட் வேற யாரும் இல்ல, அவன் தான் ஹோல். ரைட்டா? அந்த வேக்கன்ட் ஒன்று கிரியேட் ஆகுதா, ஹோல். அந்த ஹோலை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு எலக்ட்ரான் இங்க வந்து உட்காருது, அப்ப அந்த இடம் ஹோலா மாறிடுது. இன்னொரு எலக்ட்ரான் இங்க வந்து உட்காருது, அந்த இடம் ஹோலா மாறிடுது. இன்னொரு எலக்ட்ரான் வந்து உட்காருது, அந்த இடம் ஹோலா மாறிடுது. அப்போ உங்களுக்கு தெரியுதா, ஹோல் தான் நகர்ற மாதிரி தெரியுது இல்ல? இப்ப இந்த இடத்துல மெஜாரிட்டி யாரு? மெஜாரிட்டி ஹோல்ஸ். பி டைப், பி பாசிட்டிவ் ஹோல்ஸ். ஞாபகத்துக்கு சொல்றேன். என் டைப், என் நெகட்டிவ் எலக்ட்ரான். முதல்ல மெஜாரிட்டியை மட்டும் படி, உல்டாவா சொல்லு, மைனாரிட்டி கிடைச்சிடும். அப்ப பி டைப்போட மைனாரிட்டி யாருடா? சார் எலக்ட்ரான் சார். இங்க என்கிட்ட ஒரு எலக்ட்ரான் வந்து கம்மியா இருக்கு, டிஃபிஷியன்சி ஆஃப் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் கம்மியா இருக்கு. இப்ப என் நிலைமை யோசிச்சு பாரு, யாராச்சும் எனக்கு ஒரு எலக்ட்ரான் தருவாங்களான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு பேரு அக்செப்டார். போன கான்செப்ட்ல என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தது, நான் கொடுத்தேன், அதனால எனக்கு பேரு டோனார். இப்ப ஒரு எலக்ட்ரான் எனக்கு தேவை, யாராச்சும் கொடுப்பாங்களான்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன், அதனால எனக்கு பேரு அக்செப்டார். ரைட்டா? சோ இப்ப இதுக்கு பேர், இந்த ஹோலோட பேர் என்ன? அக்செப்டார் ஆட்டம். அப்ப அக்செப்டார் லெவல் எங்க சார் இருக்கும்? அக்செப்டார் லெவல் எங்க இருக்குன்னா வேலன்ஸ் பேண்ட் இங்க இருக்கு, கண்டக்ஷன் பேண்ட் இங்க இருக்கு.
சொன்ன டயலாக மாத்தி பேசுவோமா? யாருக்கு வேணுமோ மரியாதையாக அவங்களோட பக்கத்துல போய் கொடுத்துட்டு வர்றதுதான் பண்பு. இது கொடுக்கறவங்களோட பண்பு. இப்ப எனக்கு வேணும், கரெக்டா? எனக்கு வேணும், நான் அக்செப்டா. யாருக்கிட்ட வாங்கணும் எலக்ட்ரானை? வேலன்ஸ் பேண்டு கிட்ட எலக்ட்ரானை நான் போயிட்டு வாங்கணும். அப்ப வாங்குற எனக்கு அவ்வளவு திமிர் இருக்கக்கூடாது இல்ல? வாங்குற எனக்கு நான் யார் எனக்கு கொடுக்கணுமோ அவங்க பக்கத்துல போய் நின்று நான் கேட்கறது நல்லது. அப்ப அக்செப்டார் லெவல் எங்கடா இருக்கும் சார்? அக்செப்டார் லெவல் எங்க இருக்கும்னா ஜஸ்ட் அபவ் த வேலன்ஸ் பேண்டு. டோனார் லெவல் எங்க இருக்கும்னா ஜஸ்ட் பிலோ த கண்டக்ஷன் பேண்டு. அக்செப்டார் லெவல் எங்க இருக்கும்? ஜஸ்ட் அபவ் த வேலன்ஸ் பேண்ட். டோனார் ஜஸ்ட் பிலோ த கண்டக்ஷன் பேண்ட். கத்துக்கிட்டீங்களா? ரைட். இவ்வளவுதான் பி டைப், செமி டைப், என் டைப். நல்லா இருந்துச்சு. எனக்கு யாராவது டக்கு பதில் சொல்லுங்க. நான் காதுல வாங்கிட்டு பதில் சொல்லி தப்பு தப்பா சொல்லப்பட்டது. யார் வேணாலும் சொல்லலாம். பி டைப்போட மைனாரிட்டி எலக்ட்ரான். எலக்ட்ரான். என் டைப்போட மெஜாரிட்டி எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ். அக்செப்டார் லெவல் எங்க இருக்கும்? ஜஸ்ட் அபவ் வேலன்ஸ் பேண்ட். ஜஸ்ட் அபவ் த வேலன்ஸ் பேண்ட். டோனார் லெவல் எங்க இருக்கும்? below the conduction band. below the conduction band. Below the conduction band. Just below the conduction band. Intrinsic semiconductor தான் என்ன? Purest form of Purest form of semiconductor, intrinsic semiconductor. Example என்னவா இருக்கும்? silicon and germanium. Pure silicon and pure germanium. ரைட்டா? அதுல நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் ஈக்குவலா இருக்கும். இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல கண்டக்டிவிட்டிக்கு யார் காரணம்? இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல கண்டக்டிவிட்டிக்கு யார் காரணம்? அங்க ரெண்டு பேருமே இருப்பாங்க. அதனால both of them. ஆமா, எலக்ட்ரானும் காரணம், ஹோல்ஸும் காரணம். ஆனா நான் இங்க ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ரொம்ப நேரமா. என் டைப் செமிகண்டக்டர்ல மெஜாரிட்டி எலக்ட்ரான்றதுனால நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தா என் டைப். பை என் டைப்னால இந்த லைன்ல நீங்க கண்டுபிடிச்சிடணும். பி டைப்னா NH ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் NE விட. இது பி டைப். NHயும் NEயும் ஈக்குவலா இருந்தா இன்ட்ரின்சிக். இன்ட்ரின்சிக் ரைட்டா? நான் பேர் சொல்லும் போதே அவ்வளவு அழகா இருக்கு பாரு. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் ஈக்குவலா இருந்தா இன்ட்ரின்சிக். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா என் டைப் செமிகண்டக்டர். நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா பி டைப் செமிகண்டக்டர். பி டைப் செமிகண்டக்டர். இதோட மெஜாரிட்டி எலக்ட்ரான், மைனாரிட்டி ஹோல்ஸ். பி டைப்போட மெஜாரிட்டி ஹோல்ஸ், மைனாரிட்டி எலக்ட்ரான். டோனார் லெவல் எங்க இருக்கும், அக்செப்டார் லெவல் எங்க இருக்கும்னா அற்புதமா கத்துக்கணும். ரைட்டா? சூப்பரா இருந்துச்சு டாபிக். அங்கிருந்து நம்ம போற இடம் இன்னும் 2-3 டாபிக் சின்ன சின்னதாக முடிச்சிட்டோம்னா ஒரு ஃபர்ஸ்ட் 25% முடிஞ்சிடும். நாளைக்கு வந்தீங்கன்னா பி டைப் பிஎன் ஜங்ஷன் டயோட் முடிச்சு கொடுத்துறேன். நாளைக்கு மறுநாள் லாஜிக் கேட் கற்றுக் கொடுத்தேன்னா 3 கிளாஸ் தான். கடை நீர்த்து கடாச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஜாலியா. ரைட். அடுத்தது மாஸ் ஆக்ஷன்ல. அதுக்கு முன்னாடி டெம்பரேச்சருக்கும் செமிகண்டக்டருக்கும் என்ன சம்பந்தம்? டெம்பரேச்சருக்கும் செமிகண்டக்டருக்கும் என்ன சம்பந்தம்? போர்டு இது கொஞ்சம் லைட்டா படிச்சுக்கோ, பட் காம்படிட்டிவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர். டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர். சார் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. டெம்பரேச்சர் அதிகமாக அதிகமாக செமிகண்டக்டர் என்ன ஆகும்? கேர்ஃபுல்லா கவனிங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான கொஸ்டின் சொல்லித்தரேன். காப்பர், ஜெர்மானியம். இதுல காப்பர் யாருப்பா? கண்டக்டரா, செமிகண்டக்டரா, இன்சுலேட்டரா? Conductor. ஜெர்மானியம் யாரு? Semiconductor. செமிகண்டக்டர் சார். காப்பர்ல டெம்பரேச்சர் அதிகமானா, எல்லாரும் காது விட்டீங்க, காப்பர்ல டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும் சார். Increase ஆகும். ஜெர்மானியத்துல டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். அதனால காப்பர் என்ன ஆல்பா? பாசிட்டிவ் ஆல்ஃபா. Alpha. ஜெர்மானியம் மைனஸ் Minus ஆல்ஃபா. alpha. நெகட்டிவ் ஆல்பா. நல்லா சொன்னீங்க. ரெசிஸ்டன்ஸ் அதிகமானா கண்டக்டன்ஸ் என்ன ஆகும்? காப்பர்ல டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆகும். ஜெர்மானியத்துல கண்டக்டன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். Increase. இன்க்ரீஸ் ஆகும். நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஷீட் அனுப்புறேன். அந்த ப்ராப்ளம் ஷீட்ல 2வது கொஸ்டினும் 3வது கொஸ்டினும் சூப்பரா இருக்கும். ஆனா அவங்க கண்டக்டர்னு சொல்ல மாட்டாங்க, செமிகண்டக்டர்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி பேர் கொடுத்துருவாங்க. காப்பரு, அயனு, சிலிக்கானு ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க.
ரைட்டா? ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நீங்க டெம்பரேச்சர் அதிகமான ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுது இந்த கான்செப்ட்லாம் நீங்க படிக்கணும். ரைட். டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். நம்பர் ஆஃப் பேர் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். இங்க பாருங்களேன், செமிகண்டக்டர்ல டெம்பரேச்சர் அதிகமானா ரெசிஸ்டன்ஸ் குறையும். ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சதுன்னா அந்த பாண்டிங் உடையும். உடைஞ்சதுன்னா நம்பர் ஆஃப் பேர்னா யாரு? எலக்ட்ரானும் ஹோலும். நம்பர் ஆஃப் பேர் இன்க்ரீஸ் ஆகும். சரி, அப்ப என்ன பிரச்சனைனா எலக்ட்ரானும் ஹோல்ஸும் பேரு அதிகமாகும், டெம்பரேச்சர் அதிகமாகும் போது. இப்ப திரும்ப நல்லா சொல்றேன், உன் காது அப்படியே என்கிட்ட கொடுத்துரு. டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா எலக்ட்ரான் ஹோல் பேர் இன்க்ரீசஸ். when temperature increases number of pairs increases. அதாவது எலக்ட்ரான் ஹோல் பேர் அதிகமாகும். அப்ப நம்பர் ஆஃப் பேர்ஸுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஒன்று எழுதணும். இந்த ஈக்குவேஷன்ல சம் கேட்க மாட்டாங்க. நம்பர் ஆஃப் பேர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு t பவர் 3/2 e பவர் மைனஸ் eg by 2kt. ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கோங்க, வேற சம்மெல்லாம் எதுவும் போட்டு பார்க்கணும் அவசியம். டெம்பரேச்சர் அதிகமானா எலக்ட்ரான் ஹோல் பேர் அதிகமாகும். அப்ப நம்பர் ஆஃப் பேர்ஸ் எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னா டெம்பரேச்சர் பவர் 3/2 e பவர் மைனஸ் eg. யார் சார் இது? eg எனர்ஜி கேப். அவ்வளவுதானே? ஜெர்மானியமா இருந்தா 0.7, சிலிக்கானா இருந்தா 1.1, 2kt. k இந்த கான்செப்ட்ல வர k போல்ட்ஸ்மேன் தான், உங்களுக்கு நல்லா தெரியும். t டெம்பரேச்சர். ஸோ இந்த ரிலேஷனை மட்டும் படிச்சுக்கோங்க, சம் போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ரைட். அடுத்தது மாஸ் ஆக்ஷன்ல லாஸ்ட் டாபிக். போர்ட் பசங்க உனக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து ஒரு சம் கேட்பாங்க, அடிக்கடி கேட்கிற சம் தான். இதை முடிச்சது நீங்க போயிடலாம். மாஸ் ஆக்ஷன்ல சரியா நேரம் 7:56. ரைட்டா? 8:05 நீங்க போயிடலாம். மாஸ் ஆக்ஷன்ல என்ன சார் சொல்லுது? இப்ப நீங்க திரும்ப என் கூட எங்க வரீங்கன்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டருக்கு வரீங்க. இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் ஈக்குவலா இருக்கிறதுனால பொதுவா ஒரு பேர் வச்சுக்கிறேன், NI, இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சென்ட்ரேஷன். உனக்கு நல்லா தெரியும் எலக்ட்ரானுக்கு ஹோல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஹோல்ஸுக்கு எலக்ட்ரானை ரொம்ப பிடிக்கும். ஆப்போசிட் சைன்ஸ்னு தெரியும் உங்களுக்கு. அப்ப இந்த கான்செப்டோட பேர் என்னன்னா மாஸ் ஆக்ஷன்ல இங்க என்ன நடக்குதுன்னா ரேட் ஆஃப் ரீகாம்பினேஷன். என்ன சேருது? எலக்ட்ரானும் ஹோலும் ஒன்னா சேர்றது பேரு ரீகாம்பினேஷன். ரேட்னா ஃபாஸ்டா, எவ்வளவு ஃபாஸ்டா, எவ்வளவு டைமை பொறுத்து ரீகாம்பினேஷன் நடக்கும். ரேட் ஆஃப் ரீகாம்பினேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்டு நம்பர் ஆஃப் ஹோல்ஸ். படிங்க. எவ்வளவு ஃபாஸ்டா ரீகாம்பினேஷன் ஆகும்னா NE இன்டு NH. அப்போ ஈக்குவல் டு போட்டீங்கன்னா ரைட் சைடுல ஒரு கான்ஸ்டன்ட் R NE இன்டு NH. தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு R NI இன்டு NI. என்னது இது? NIக்கு ஒரு NI, NHக்கு ஒரு NI. ஏன்னா எலக்ட்ரானும் ஹோல்ஸும் ஈக்குவல்னு தெரியும். ஆறும் போனதுனால NI ஸ்கொயர் ஈக்குவல் டு NE இன்டு NH. மாஸ் ஆக்ஷன்ல நான் இப்போ ஒரு மாடல் சம் போட்டு காட்டுறேன். முதல்ல மாஸ் ஆக்ஷன்லான்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் சேர்ந்தா NI ஸ்கொயர். R யாருன்னு சரிங்க? ரீகாம்பினேஷனல் கான்ஸ்டன்ட். NE இன்டு NH ஈக்குவல் டு NI ஸ்கொயர். NE இன்டு NH ஈக்குவல் டு NI ஸ்கொயர். ரைட்டா? ஓகே, ஒரே நிமிஷம். இப்போ பின்னாக்கள் நீ இந்த என் குரூப்ல இல்லை இல்லையா? சரி, அப்போ நான் கொஸ்டின் சொல்லிடுறேன். இப்போ இங்கே பாருங்களேன், ஒரு பியூர் சிலிக்கான் யாரு? இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஹேஸ் ஈக்குவல் எலக்ட்ரான் அண்ட் ஹோல் கான்சென்ட்ரேஷன். எப்ப அவங்க ஈக்குவல் எலக்ட்ரான் அண்ட் ஹோல் கொடுத்துட்டாங்களோ அதை நீங்க NIன்னு எடுத்துக்கணும். NI 1.5 into 10 power 16 மீட்டர் பவர் -3. யாராவது நல்லா சொல்ல ட்ரை பண்ணுங்க. டோப்பிங் பை இண்டியம். ட்ரைவேலன்சியா பென்டாவேலன்சியா? ட்ரைவேலன்சி சார். ட்ரைவேலன்சினா எனக்கு P டைப் கிடைக்குமா N டைப் கிடைக்குமா? P டைப் சார். P டைப்னா நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் கிடைக்குமா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கிடைக்குமா? நம்பர் ஆஃப் ஹோல்ஸ். ரைட், சூப்பரா கத்துக்கிட்டீங்க. அப்ப டோப்பிங் பை இண்டியத்தை ஆட் பண்றேன். அதனால ஹோல் எவ்வளவு வருதுன்னா NH 4.5 into 10 power 22. அவங்க ஹோல்னு கொடுக்க மாட்டாங்க. நான் உனக்கு புரியறதுக்காக ஹோல்னு எழுதியிருக்கேன். அவங்க எப்ப டோப்பிங் பை இண்டியம் இஸ்
4.5ன்னு சொல்லிட்டாங்களோ அப்போ நீங்கள் NHன்னு எடுத்துக்கணும். கால்குலேட் NE, குழந்த கொஷின் இங்கே பாருங்க. அப்போ NI, NH, NE. NI கொடுத்துருவாங்க, ஈக்குவல் நம்பர்னு கொடுத்தா அது NI. இண்டியத்தை ஆட் பண்ணதுனால அது NH. இதே நான் அலுமினியம், அதுவும் NH தான். போரான் NH தான். இதே பாஸ்பரஸா இருந்ததுன்னா NE. ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத்தா இருந்தா NE. அப்ப நீங்க NH கண்டுபிடிக்கணும். சரி, ஈஸியான சம்மு. NI ஸ்கொயர் வேணும்னா NE இன்ட்டு NH. யாரை தேடி போயிட்டு இருக்கேன்? NE தேடி போயிட்டு இருக்கேன். ஸோ அப்போ NE வேணும்னா NI ஸ்கொயர் பை NH. NI 1.5ன்னு சொல்லி கொடுத்த ஞாபகம். 1.5 இன்ட்டு 10⁻16. 2 டைம் இருக்கிறதுனால 1.5 இன்ட்டு 10⁻16. NHோட மதிப்பு 4.5 இன்ட்டு 10⁻22. சால்வ் பண்ணுவோமா? ஸோ இது 3 டைம் இங்கே வாழ்ந்துடும். 16, 6, 6, 6, 10. 1.5, 2. அப்போ 1/2னா 0.5 இன்ட்டு 10⁻10. இல்லைனா 5 இன்ட்டு 10⁻9. அப்போ 5 இன்ட்டு 10⁻9 மீட்டர்/-3. இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஒரு மீட்டர் கியூபுக்கு எவ்வளோ இருக்கும்? இப்போ அதாவது பெர் யூனிட் வால்யூம்க்கு ஒரு பாக்ஸ்குள்ள 5 இன்ட்டு 10⁻9 மீட்டர்/-3 இருக்கும். பட் தவிர்க்க முடியாத சம்மே. உங்களுக்கு தெரியுமா, செமிகண்டக்டரில் சம்மே கிடையாது. ஒன்று லாஜிக் டயக்ராமில் கேட்பாங்க, பிஎன் ஜங்ஷன் டயக்ராமில் கேட்பாங்க, இந்த மாதிரி யார் மெஜாரிட்டி யார் மைனாரிட்டி கேட்பாங்க. சம்முன்னு கேட்டாங்கன்னா இது ஒன்று தான். நீ நம்பலைன்னா போய் எடுத்து பார்த்துக்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் ஈக்குவல் டு NI ஸ்கொயர். ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் 25% சூப்பராக முடிச்சிருக்கோம். கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வெளில போ. ரைட்டா? செமிகண்டக்டரோட ரெசிஸ்டிவிட்டி எங்கே இருக்கும்?